Hello students, welcome to Max Time. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவிஷன் சம்ல ரிமைண்டர் 0 வராத சம்ம நம்ம எப்படி போடலாம்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ 2 டேபிளால 27 நம்ம டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எந்த ஒரு வகுத்தல் போகிறதுக்கு நீங்கள் 10 வரைக்கும் டேபிள் தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்க நம்பரை விட இங்கே நம்பர் எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணோம். இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை ரெண்டை விட பெருசாக இருக்கா, இல்லை ரெண்டை விட இந்த நம்பர் சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கேயும் 2 இங்கேயும் 2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் ஓரே 2. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும், கழிக்கணும். 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, அது நம்ம போட தேவையில்லை. அடுத்து இந்த 7 அப்படியே கீழே இறக்கணும். ஓகே, இப்போ நம்ம மேலே போட்டோம்ல அதை மறந்துடுங்க. இப்போ 2ஆல் 7 நம்ம டிவைட் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற நம்பரை பாருங்கள், இங்கே பாருங்கள், 2க்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை 2ஐ விட பெருசாக இருக்கா, இல்லை 2ஐ விட சின்னதாக இருக்கா. இந்த நம்பர் 2ஐ விட பெருசாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் 2 டேபிளில் வருமானு பார்க்கணும். 2 டேபிளில் 7 வருமா? வராது. அதுக்கு முன்னாடி என்ன தான் வருது? 6. அப்போ நம்ம 6 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? பின்னாடி நம்பர் 8 எடுத்துக்கக்கூடாது. 7 வரல அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன நம்பர் வருதோ அதை எடுத்துக்கணும். இப்போ இங்கே 7க்கு முன்னாடி என்ன நம்பர் வருது? 6 வருது. 6 2 டேபிளில் எப்போ வரும்? 3 2s are 6. இதை கீழே போடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், கீழே கோடு போட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 7ல் 6 போயிடுச்சுன்னா மீதம் 1. ஓகே, இப்போ கீழே வந்து ரிமைண்டர் 0 வரல. ஓகேவா? அது அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், பெருசாக இருக்கான்னு பார்க்கணும், சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, கீழே இறக்குறதுக்கு வேறு எந்த நம்பருமே இல்லை, 7 மட்டும்தான் இருந்துச்சு, நம்ம இறக்கிட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே அதுக்கு அடுத்து வர்ற நம்பருக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சு இந்த 1 பக்கத்தில் என்ன பண்ணிக்கணும், 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அந்த நம்பர் என்ன ஆகிடுச்சு? 10 ஆகிடுச்சு. இங்கே இருக்க நம்பரை விட இங்கே இருக்க நம்பர் சின்னதாக வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இறக்குறதுக்கு நம்பர் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், மேலே பாயிண்ட் வச்சு கீழே 0 சேர்த்திக்கிறோம். இங்கே பாயிண்ட் வச்சா இங்கே நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் என்ன ஆகிடுச்சு? 10 ஆகிடுச்சு. 10ன்னு எடுத்துக்காமல் இப்போ பாருங்கள், இங்கே இருக்க நம்பரை விட இங்கே இருக்க நம்பர் சின்னதாக இருக்குது, அதனால் பக்கத்தில் இருக்க நம்பரை சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ 10 ஆகிடுச்சா? 2 டேபிளில் 10 எப்போ வரும்? 5 2s are 10 வரும். அப்போ 5 2s are 10. ஓகே, இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு 0. இப்போ வந்துச்சு உங்களுக்கு இதோட ஆன்சர் 13.5. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த வீடியோவில் 3 டிஜிட்டில் எப்படி இந்த மாதிரி கீழே ரிமைண்டர் 0 கொண்டு வர்றது பாயிண்ட் வச்சுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.